subscribe bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு நெத்திலி இடி சம்பல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது சம்பால் தும்புக் IkanBilis. இன்னைக்கு இடி சம்பல் செய்யறதுக்கு 2 கப் நெத்திலி 10 காய்ந்த மிளகாய் ரெண்டையும் சேர்த்து மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த இடி சம்பலை முக்கியமா நம்ம இந்த இடிக்கல்ல தான் இடிக்க போறோம். அதனால தான் இதுக்கு இடி சம்பல்னு பேரு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பொரித்த காய்ந்த மிளகாவை போட்டு நல்லா இடிச்சுக்குங்க. இந்த மாதிரி பொடியா இடிச்சோன்னே பொரிச்ச நெத்திலியை சேர்த்து அதையும் இடிங்க. பொரிச்ச நெத்திலியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இடிச்சுக்குங்க. இந்த மாதிரி பதத்துல இடிச்சோன்னே வெட்டி வச்ச ஊசி மிளகாவை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நல்லா உரப்பா வேணும்னா ஊசி மிளகா சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க போட்டுக்க வேணாம். இந்த மாதிரி நல்லா இடிச்சோன்னே சின்ன சின்னதா வெட்டின வெங்காயத்துல கொஞ்சமா உப்பு கலந்து இந்த இடி சம்பல்ல நான் சேர்த்துக்க போறேன். வெங்காயத்தை சேர்த்து லேசா இடிச்சுக்குங்க. வெங்காயம்லாம் கீழே விழுவாம பக்குவமா பார்த்துக்குங்க. ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி இடிச்சுக்குங்க. அப்பதான் எல்லா இடத்துலையும் கரெக்டா இடிபடும். இந்த மாதிரி நல்லா இடிச்ச பிற்பாடு பாதி எலுமிச்சம்பழ சாறை இதுல சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நெத்திலி இடி சம்பல் ரெடி ஆயிருச்சு. இத பார்க்கவே ருசியா இருக்குல்ல. சுட சுட சோறுல ஒரு முட்டை பொரிச்சு வச்சு இந்த இடி சம்பலை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்குங்க, கலக்கலா இருக்கும். இந்த இடி சம்பல் ட்ரெடிஷனலா நம்ம தமிழவங்க செய்யறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.